எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சுபாஷ் கிச்சனுக்கு. சரியா, இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் தோசை. சரிங்களா, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற காட்டுறேன். இங்கே வந்து ஒரு கப்பு ரைஸு, சரியா, ஒரு 2-3 தோசை வரும். சரிங்களா, அந்த மாதிரி வந்திருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து ஓமம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து உப்பு, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட் துருவல், அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இந்த ரவா தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு தோசை விட வேண்டியது தான். இது கரைச்சிட்டு கட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சிட்டேன். எப்படி கரைச்சிருக்கேன்னா பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி, சரியா, ஊறணும்னு இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி மாதிரி கரைச்சிருக்கேன். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி பண்ணேன்னா காஞ்சிட்டு, அப்புறம் இதை வந்து இந்த மாவு இருக்குல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் ஓட்ட இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை, எண்ணெய் நெய் எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூட வச்சுக்கணும். இப்போ நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சதுனால மேலே நல்லா வெந்திருக்கும். சரியா, நல்லா எடுக்க வருது பாருங்க. நம்ம தோசை ரெடி ஆகிடுது. சரிங்களா, நீங்கள் பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, வேகத்துலேயும் ஆகிடும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரம் கே. சுபாமோகன். ஹாவ் எ நைஸ் டே.